ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்த்தீங்கன்னா பட்டர் டு கீ எடுக்கிற வரைக்கும், கீ டு பட்டர் எடுக்கிற வரைக்கும் சூப்பர் டிப்ஸ் வந்து A to Z நான் கொடுத்துருக்கேன். கேட்கவே கன்ஃபியூஸாக இருக்குல்ல? வீடியோ பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு புரியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நான் நம்புகிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபஸ்ட்டு நான் பாலாடை வந்து எடுத்துக்கிறேன். இது நான் 2 வாரமாக சேர்த்து வச்சுருந்த பாலாடை இது. இந்த பாலாடையை நான் மிக்ஸி ஜாரில் வந்து போட்டுட்டு ஒரே ஒரு சுத்து மட்டும் விட்டுக்கிறேன். அவ்வளோதான். இப்போ நான் இது கூட 2 ஐஸ் க்யூப் வந்து போட்டுக்கிறேன். போட்டுட்டு நான் நார்மல் வாட்டர் தான் வந்து ஆட் பண்ணுறேன். நீங்கள் ஐஸ் க்யூப் வந்து ஆட் பண்ணலன்னா சில் வாட்டர் கூட ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக நான் நார்மல் வாட்டர் வந்து ஆட் பண்ணிவிட்டு ஒரு 5 செகண்ட் வந்துட்டு இந்த மாதிரி தான் இருக்கும். 5 செகண்ட் வந்துட்டு நான் அரைச்சி எடுத்துக்கிறேன். அவ்வளோதான். அரைச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு க்ரீம் மாதிரி வந்திருக்கும். மறுபடியும் நான் நார்மல் வாட்டர் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு அதே மாதிரியே நம்ம அரைச்சி எடுத்துக்கிறோம். அரைக்கும் போதே பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு மாதிரி கொரகொரப்பாக ஒரு சவுண்டு கேட்கும். பாருங்க, இப்போ நமக்கு நல்லா வெண்ணெய் நல்லா திரண்டு வந்துருச்சு. நம்ம ஐஸ் க்யூப் ஆட் பண்ணோம்னா நமக்கு நல்லா வெண்ணெய் திரண்டு வரும். நம்ம கையில் எடுக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும். அதனால தான் நம்ம வந்து ஐஸ் க்யூப் வந்து ஆட் பண்ணுறோம். இப்போ இந்த வெண்ணெய் வந்துட்டு நல்லா உருண்டை பிடிச்சிட்டு அதில் இருக்கக்கூடிய அந்த மோர் இருக்குது பார்த்தீங்களா, அதை நல்லா பிழிஞ்சு விட்டுட்டு நான் வேறு ஒரு வாட்டரில் வந்துட்டு போட்டுறேன். அது நார்மல் வாட்டர் தான். அது நல்லா புழிஞ்சு விட்டுக்கலாம். இல்லைன்னா நமக்கு நெய் வந்து நல்லா வராது, ஒரு மாதிரி ஸ்மெல் வரும். இப்போ நான் இந்த தண்ணியில் வந்துட்டு ஐஸ் க்யூப் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஐஸ் க்யூப் இல்லைன்னா நீங்கள் சில் வாட்டர் கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் நார்மல் வாட்டர் போட்டுட்டு அது கூட ஐஸ் க்யூப் வந்து ஆட் பண்ணிவிட்டு நல்லா பிசைஞ்சு விட்டுக்கிறேன். இந்த மாதிரி நம்ம கலந்து விடும்போது அதில் இருக்கக்கூடிய அந்த மோரெல்லாம் வந்துட்டு இந்த தண்ணியில் வந்துட்டு ஸ்டோர் ஆயிரும். இப்போ நமக்கு பட்டர் வந்து சுத்தமாக நமக்கு கிடைக்கும். இல்லைன்னா நம்ம நெய் செய்யும்போது ஒரு மாதிரி ஸ்மெல் வரும். மறுபடியும் நான் வந்துட்டு வாஷ் பண்ணி எடுத்துக்கிறேன். நல்லா நம்ம பிசைஞ்சு விட்டு நல்லா க்ளீன் பண்ணிக்கலாம். ஐஸ் வாட்டரில் நம்ம க்ளீன் பண்ணோம்னா தான் நமக்கு பட்டர் நல்லா இறுகி கையில் நல்லா பிடிக்க வரும். அவ்வளோதான், நமக்கு பட்டர் வந்து ரெடி ஆயிடுச்சு. நாம் இப்போ ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ நம்ம ஒரு டிப்ஸ் வந்து பார்க்கலாம். நம்ம பட்டர் வந்து ஃப்ரிட்ஜில் வந்து வச்சுருப்போம். அடுத்த நாள் மார்னிங் வந்து எடுத்து பார்த்தோம்னா ரொம்ப கெட்டியாக இருக்கும். நம்ம வீட்டில் குழந்தைங்க வந்து ஒரு ப்ரெட் டோஸ்ட் வந்து போட்டு கொடுமான்னு சொல்லி கேட்பாங்க. நம்ம அது வந்து ரொம்ப கெட்டியாக இருக்கிறதுனால அந்த ப்ரெட்டில் வந்துட்டு நம்மளால் தடவ முடியாது. அதுக்கு நம்ம ஒரு சூப்பர் டிப்ஸ் வந்து பார்க்கலாம். இந்த மாதிரி ஒரு ஜிப்லாக் கவர் வந்து நான் எடுத்துக்கிறேன். அதில் வந்துட்டு இந்த பட்டர் போட்டுட்டு இந்த மாதிரி சப்பாத்தி கட்டை இருக்குது பார்த்தீங்களா, அதை எடுத்துகிட்டு இந்த மாதிரி தட்டி விட்டுக்கலாம். தட்டி விடும்போது நமக்கு அந்த பட்டர் நல்லா சாஃப்டாக வந்துடும். இந்த மாதிரி நல்லா நான் தேய்ச்சி விட்டுக்கிறேன். தேய்ச்சி விட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பட்டர் நமக்கு சாஃப்டாக கிடைக்கும். இதை எடுத்து நம்ம பட்டரில் தடவி ப்ரெட் டோஸ்ட் பண்ணி கொடுக்கலாம். ரொம்பவே ஈஸியான மெத்தட் இது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்தீங்களா, ரொம்ப சாஃப்டாக வந்துருச்சு. இப்போ நம்ம அப்ளை பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். உள்ளே இருக்கிறத நம்ம எப்படி எடுக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி திருப்பி விட்டுக்கோங்க. திருப்பி விட்டிங்கன்னா அதே ஈஸியாக வந்துடும். இதை எடுத்து நம்ம அப்படியே பட்டரில் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ நம்ம நெய் வந்து ப்ரிப்பேர் பண்ணலாம். நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த பட்டர் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு கடாயில் போட்டுட்டு நல்லா உருக்கி விட்டுக்கலாம். நீங்கள் மாட்டுப்பாலில் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா நமக்கு நெய் நல்லா எல்லோ கலரில் வரும். இதே எருமைப்பாலில் பண்ணுறதா இருந்தால் ஒயிட் கலரில் நம்ம கிடைக்கும். நம்ம வெண்ணெய் வந்து உருக்குனதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மேலே ஒரு மாதிரி நுர வரும். அதை நம்ம ஒரு ஸ்பூனால் வெளியில் எடுத்துக்கலாம். அப்போ தான் நமக்கு கிளியராக கிடைக்கும் நெய். இப்போ பாருங்கள், நான் ஓரளவுக்கு எடுத்து முடிச்சிட்டேன். கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறமா பாருங்கள் இப்படி இருக்குது. அவ்வளோதான். இப்போ நமக்கு நுரையெல்லாம் நல்லா அடங்கி ரெடி ஆயிடுச்சு. நெய் வந்துட்டு நமக்கு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம நெக்ஸ்ட் டிப் வந்து பார்க்கலாம். நம்ம நெய் வந்து பட்டர்லேருந்து எல்லாமே உருக்கி வச்சுருப்போம். திடீர்னு நமக்கு ப்ரெட் டோஸ்ட் இந்த மாதிரி ஏதாவது பண்ணும்போது பட்டர் இல்லாமல் போயிடும். அதுக்கு நம்ம ஒரு சூப்பர் டிப்ஸ் வந்து பார்க்கலாம். நான் வந்துட்டு உருக்கி வச்சுருந்த நெய் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் கெட்டியாக இருந்ததுன்னா அதை உருக்கிட்டு அப்புறமா ஆட் பண்ணுங்கள். ஒரு 5 ஸ்பூன் கிட்ட நான் ஆட் பண்ணிட்டேன். இது நான் வந்து ப்ரெட் டோஸ்ட் பண்ணுறதுக்காக நான் பண்ணுறேன். இப்போ நான் ஐஸ் க்யூப் வந்துட்டு ஒரு 3 ஆட் பண்ணிவிட்டு இந்த ஃபோக்கால் நல்லா அடித்து விட்டுக்கலாம். இந்த மாதிரி அடித்து விடும்போதே உங்களுக்கு அந்த நெய் வந்து இறுகி நல்லா வெண்ணெய் மாதிரி திரண்டு வரும். கொஞ்சமாக நமக்கு கெட்டியான உடனே நான் அந்த ஐஸ் க்யூப் வந்து எடுத்து வெளியில் போட்டுறேன். போட்டதுக்கப்புறமா நம்ம நல்லா பீட் பண்ணிக்கலாம்.
பாருங்கள் நமக்கு சூப்பராக பட்டர் வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஒரு ஸ்பூனால் நல்லா அழுத்தி தேய்ச்சி விட்டுக்கலாம். தேய்ச்சி விடும்போது நமக்கு பட்டர் வந்துட்டு நல்லா சாஃப்டாக கிடைக்கும். இப்போ நம்ம இதை எடுத்து ப்ரெட்டில் அப்ளை பண்ணிவிட்டு ப்ரெட் டோஸ்ட் பண்ணலாம். ரொம்பவே சூப்பரான மெத்தட் இது. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிவிட்டு அப்படியே கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள் நமக்கு நெய்யும் ரெடி ஆயிடுச்சு, இன்ஸ்டண்ட்டாக நமக்கு பட்டரும் ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.